குறவடி வேலனுக்கு, குறவடி வேலனுக்கு, குறமகள் வள்ளிக்கு, குறமகள் வள்ளிக்கு வணக்கம், வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். ஏன் சொல்ல வரேன்னா, இதை நம்ம சொல்ல மறந்துட்டோம். இதை சொல்லாதனாலதான் நமக்கும் மற்றவங்களுக்குள்ள வேறுபாடு. அதுக்காகத்தான் சொல்ல வரேன். எப்பயுமே நம்ம அடையாளத்தை நாம தான் வெளிப்படுத்தி ஆகணும். அது நமக்கான அடையாளம், நமக்கான உரிமை. அடுத்தவங்க சொல்ல மாட்டாங்க, வருவாங்க, பேசுவாங்க, அவங்களுக்கான தேவைகளை பூர்த்தி பண்ணிட்டு போயிடுவாங்க. ஆனா நாம இன்னும் எந்த தேவையும் பூர்த்தி பண்ணல, இன்னும் கிணத்து தவளையாத்தே இருக்கோம். அதை முதல் புரிஞ்சுக்குங்க. நம்ம என்ன மாநாடு போட்டிருக்கோம்? மலைக்குறவன் மக்களுடைய வாழ்வு உரிமை. வாழ்வு உரிமைனா என்ன? யாருக்கா தெரியுமா? வாழ்வு உரிமைனா என்னன்னு யாருக்கா தெரியுமா? சொல்லுங்க பாப்போம். வாழ்வு உரிமைனா என்ன தெரியுங்களா? ஜனநாயக நாட்டில், சமூக நீதி பேசுகிற நாட்டில் எல்லா மக்களுக்கும் கிடைக்கக்கூடிய அதிகாரமோ, அதிகார பகிர்வோ, அந்தஸ்தோ எல்லா மக்களுக்கும் கிடைக்கிற மாதிரி நமக்கும் கிடைக்கணும். அதான் வாழ்வு உரிமை. அந்த உரிமைக்காகத்தான் நம்ம மாநாடு போட்டிருக்கோம். அந்த மாநாட்டுக்கு தான் எத்தனை ஆயிரம் பேர் வந்திருக்கீங்க. உங்களுடைய வேலை வெட்டி விட்டுட்டு இந்த மக்களுடைய ஒற்றுமை பலம் என்ன என்பதை காட்டுவதற்காக ஒற்றுமை பலத்தோடு வந்திருக்கீங்க. உங்க அனைவருக்கும் நான் சார்ந்த தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சி சார்பாக மிகப்பெரிய வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். இப்ப நம்ம போலாம், பேசலாமா? நம்மளுடைய தேவைகள் என்னன்னு பேசலாமா? ஏன்னா நம்ம தேவை என்பது 1-2 இல்லை. சட்டமன்றத்தில் 78 ஆண்டு ஆச்சு சுதந்திரம் வாங்கி. இந்தியா 78 ஆண்டு சுதந்திரம் வாங்கிருச்சு. நமக்கு என்ன சுதந்திரமே இல்லை. யார் சொல்றா சுதந்திரம் இருக்குன்னு சொல்லி? சொல்லுங்க, யார் இருக்கா? நம்ம சுதந்திரம் இருக்கா? இப்ப தம்பி அன்பெல்லாம் பேசுறப்ப ரொம்ப ஆக்ரோஷமா சில வார்த்தையெல்லாம் சொன்னாரு. நான் கீழே உட்காந்து கேட்டேன். அது உண்மைதான், தப்பொன்னும் கிடையாது. நம்ம அடுத்தவங்களை பார்த்து ஏக்க பார்வை பார்த்தே பயந்துட்டு அதுபடி நடக்கவே ஆளாகப்பட்டிருக்கோம். நமக்கான உரிமையை கேட்டு பெறலை. அந்த ஒற்றுமை பலம் இல்லாதனால்தான் நம்ம இன்னும் ஒரு மிகப்பெரிய ஒதுக்கப்பட்ட சமூகமாக இந்த சமுதாயத்தில் வாழ்ந்துட்டு இருக்கோம். அதான் உண்மை. சரிங்களா? நம்ம சமுதாயத்துடைய முக்கியமான குறிக்கோள் என்னன்னா, பிள்ளைங்களை நல்லா படிக்க வைங்க. படிச்சா மட்டும்தான் உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை உருவாக்க முடியும். படிப்பு ஒன்றுதான் உங்களை மாற்றும், உங்க சமுதாயத்தையும் மாற்றும். அதுக்காகத்தான் படிப்பு பயிங்க, குழந்தைங்களை நல்லா படிக்க வைங்க. நம்ம சம்பாதிக்கிறோம், வேலைக்கு போறோம், வீடு கட்டியிருக்கோம், நல்ல வசதியா இருக்கும். அதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தா கூட படிப்பு என்பது இன்றைய தேவை. அந்த படிப்புக்கேற்ற வேலை வேணும். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா அரசாங்கம் இடஒதுக்கீடு கொடுக்குது.